தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடன் நடைபெற்ற அணு பேச்சுவார்த்தைகளை மிகவும் நல்ல முறையில் நடந்திருப்பதாக விவரிப்பு. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம். ஈரான் அதிபர் மசூத் பெசேஷ்கியான் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தூதரக உறவு, போர் இரண்டிற்கும் ஈரான் தயார் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ராக்சி உலக அரசியலை கவனிக்க வைத்திருக்கும் ஒரு முக்கிய செய்தியை தெளிவாக அறிவித்துள்ளார். தூதரக உறவுகளும் போரும் இரண்டுமே மேசையில் உள்ளன. போரை நாங்கள் தேடவில்லை, இருப்பினும் இரண்டிற்கும் ஈரான் தயாராக உள்ளது என்பதை அப்பாஸ் ராக்சி வலியுறுத்தினார். இந்த கருத்துக்கள் அமெரிக்காவுடன் நடைபெற்று வரும் அணு ஆயுத பேச்சுவார்த்தைகளின் பின்னணியில் வந்துள்ளன. ஓமன் தலைநகர் மஸ்கட் நகரில் நடைபெற்ற ஈரான் அமெரிக்கா மறைமுக அணு பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகே இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. அந்த பேச்சுவார்த்தைகள் குறித்து ராக்சி கூறியது, ஈரான் எப்போதும் அமைதியான தீர்வுகளை விரும்புகிறது, ஆனால் அழுத்தங்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம். அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெற வேண்டும் எனில் அமெரிக்கா உறுதியான உத்தரவாதங்களை வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் ஈரான் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தமான NPT-யின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட உரிமைகளை பாதுகாப்பதில் மிக உறுதியுடன் உள்ளதாகவும் கூறினார். ஆனால் ஒரு விஷயத்தில் ஈரான் மீண்டும் மிக தெளிவான கோடிட்டுள்ளது. ஈரானின் ஏவுகணை திட்டம் எந்த சூழலிலும் பேச்சுவார்த்தைக்கு உட்படாது. அது எங்கள் தேசிய பாதுகாப்பு விஷயம். அதை இப்போது மட்டுமல்ல, எதிர்காலத்திலும் பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வர மாட்டோம் என்று ராக்சி தெளிவுபடுத்தினார். இந்த அறிக்கை மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பிராந்திய பதற்றங்களுக்கு மத்தியில் வந்துள்ளது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுத்த ராணுவ நடவடிக்கை அச்சுறுத்தல்களின் பின்னணியில் ஈரான் தனது நிலைப்பாட்டை உறுதியாக வெளிப்படுத்தியுள்ளது. தூதரக உறவை தேர்ந்தெடுப்பது எங்கள் விருப்பம், ஆனால் தேவைப்பட்டால் போருக்கும் நாங்கள் தயார் என்று அப்பாஸ் ராக்சி சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் ஓமன் போன்ற நடுநிலை நாடுகளின் மத்தியஸ்தத்தில் பேச்சுவார்த்தைகள் தொடரலாம் என்ற நம்பிக்கையும் இன்னும் உள்ளது. ஆனால் ஒரு விஷயத்தில் ஈரான் எந்த சமரசத்துக்கும் தயார் இல்லை. தன் இறையாண்மையையும் தேசிய பாதுகாப்பும் எந்த விலைக்கும் காப்பாற்றப்படும் என்பதே ஈரானின் தெளிவான நிலைப்பாடு. இது ஈரான் அமெரிக்கா உறவுகளில் ஒரு முக்கியமான தருணம். அமைதியா அல்லது மோதலா? அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை அதற்கான பதிலை கூறும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடன் நடைபெற்ற அணு பேச்சுவார்த்தைகளை மிகவும் நல்ல முறையில் நடந்திருப்பதாக விவரித்துள்ளார். வெள்ளிக்கிழமை ஓமன் தலைநகர் மஸ்கட் நகரில் மறைமுகமாக நடந்த இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகள் அடுத்த வார தொடக்கத்தில் நடக்கும் என்று டிரம்ப் அறிவித்தார். ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் பயணித்தபோது செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப், ஈரானுடன் மிகவும் நல்ல பேச்சுவார்த்தைகள் நடந்தன. ஈரான் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புவது போல தெரிகிறது. அவர்கள் அப்படி செய்ய வேண்டும் என்று கூறினார். மேலும் அடுத்த வார தொடக்கத்தில் மீண்டும் சந்திப்போம் என்று அவர் உறுதிப்படுத்தினார். இதற்கிடையில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ராக்சி அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இந்த பேச்சுக்களை நல்ல தொடக்கம் என்று வர்ணித்தார். அடுத்த சுற்று விரைவில் நடைபெறும் என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டாலும் தேதி இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். மறைமுக பேச்சுக்களாக இருந்தபோதும் அமெரிக்க பிரதிநிதிகளான ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜாரட் குஷ்னர் ஆகியோருடன் கைகுலுக்கும் வாய்ப்பு கிடைத்தது என்று ராக்சி கூறினார். இது இருதரப்புக்கும் ஒரு குறியீட்டு முக்கியத்துவம் கொண்ட நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஆனால் பேச்சுவார்த்தைகளின் எல்லை குறித்து ஈரான் மிக தெளிவான நிலைப்பாடு எடுத்துள்ளது. அமெரிக்கா கோரியபடி ஈரானின் ஏவுகணை திட்டம் மற்றும் பிராந்திய குழுக்களுக்கு ஆதரவு ஆகியவற்றை பேச்சுவார்த்தையில் சேர்க்க ஈரான் மறுத்துவிட்டது. ராக்சி, ஈரான் அணு விவகாரம் மட்டுமே பேசும். ஏவுகணை திட்டம் ஒருபோதும் பேச்சுவார்த்தைக்கு உட்படாது. அது எங்கள் பாதுகாப்பு விஷயம், உறுதியாக கூறியிருக்கிறார். இந்நிலையில் ஈரான் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்ராஹிம் ரெசாயி டிரம்பை பொய்யர் என்று அழைத்து எக்ஸில் பதிவிட்டார். ஈரான் தனது சிவப்பு கோடுகளை விட்டுக் கொடுக்கவில்லை, கொடுக்கவும் மாட்டாது என்று அவர் கூறினார். அதே வெள்ளிக்கிழமை டிரம்ப் ஒரு நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார். அதன்படி ஈரானிடமிருந்து பொருட்கள் இறக்குமதி செய்யும் நாடுகள் மீது 2ஆம் நிலை வரி விதிக்கப்படும். மேலும் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை கட்டுப்படுத்த கப்பல் நிறுவனங்கள் மீது புதிய தடைகள் விதிக்கப்பட்டன. இவை அனைத்தும் ஈரானுக்கு மேலும் பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுத்தும். இந்த சூழலில்தான் இந்த அணுசக்தி பேச்சுக்கள் நடைபெற்றுள்ளன. குறிப்பாக கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற இஸ்ரேல் ஈரான் 12 நாட்கள் போருக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெறும் முதல் பேச்சுக்கள் இவை. அந்த போரின் போது அமெரிக்கா ஈரானின் முக்கிய அணுசக்தி வசதிகளை தாக்கியது. இதுகுறித்து அப்பாஸ் ராக்சி கடுமையான எச்சரிக்கையையும் விடுத்துள்ளார். அமெரிக்கா தாக்கினால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்களை நாங்கள் தாக்குவோம் என்று அவர் கூறினார். ஆனால் அண்டை நாடுகளை தாக்க மாட்டோம் என்று தெளிவுபடுத்தினார். ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க விரும்பவில்லை என்று தொடர்ந்து மறுத்து வருகிறது. அதே நேரத்தில் அணு செறிவூட்டலை தொடர்வது எங்கள் உரிமை என்று வலியுறுத்துகிறது. பேச்சுவார்த்தைகள் மூலம் உறுதியான ஒப்பந்தத்திற்கு தயார் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் அதிபர் மசூத் பெசேஷ்கியான் அமெரிக்காவுடனான அணு ஆயுத பேச்சுவார்த்தைகளை டெஹ்ரானுக்கு ஒரு முக்கியமான முன்னேற்றப்படி என்று வர்ணித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை இந்த கருத்தை அவர் வெளிப்படையாக அறிவித்தார். பிராந்திய நாடுகளின் ஆதரவுடன் நடைபெற்ற ஈரான் அமெரிக்கா அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் ஒரு நல்ல தொடக்கம் என்று இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளன. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகள் எதிர்காலத்தில் ஓமன் நாட்டின் மஸ்கட் நகரில் தொடரலாம் என்றும் ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. அதிபர் பெசேஷ்கியான் தனது எக்ஸ் தள பதிவில் அமைதியான தீர்வுகளை அடைவதற்கு உரையாடல் எப்போதும் எங்கள் உத்திதான். மேலும் அவர் ஈரானின் அணு விவகார அணுகுமுறை
செயல்முறை குறித்து தெளிவுபடுத்தினார். அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தமான NPT-யின் கீழ் எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள உரிமைகளையே நாங்கள் அடிப்படையாக கொள்கிறோம் என வலியுறுத்தினார். அதே பதிவில் அமெரிக்காவுக்கு ஒரு நேரடியான செய்தியையும் அவர் அனுப்பினார். மரியாதைக்கு மரியாதையால் பதிலளிப்போம், ஆனால் வன்முறை மொழியையும் அச்சுறுத்தல்களையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று கூறினார். கடந்த சில வாரங்களாக ஈரான் அமெரிக்கா உறவுகளில் பதற்றம் கடுமையாக அதிகரித்து வந்தது. அந்த சூழலில் வெள்ளிக்கிழமை இரு நாடுகளும் மறைமுக அணுசக்தி ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கின. இந்த பேச்சுவார்த்தைகள் குறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அதை நல்ல தொடக்கம் என்று விவரித்தார். இரு தரப்புகளுக்கு இடையேயான நம்பிக்கையின்மை சூழலை நாம் கடந்து செல்ல முடிந்தால் பேச்சுக்கள் தொடரலாம் என்றும் அவர் கூறினார். மேலும் இந்த செயல்முறையை முன்னெடுக்க இரு தரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். ஆனால் ஒரு விஷயத்தில் ஈரான் மிக தெளிவாக நிலைப்பாடு எடுத்துள்ளது. ஈரானின் ஏவுகணை திட்டம் ஒருபோதும் பேச்சுவார்த்தைக்கு உட்படாது என்று அப்பாஸ் அராக்சி தெளிவுபடுத்தினார். அது எங்கள் தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான விஷயம். இப்போது மட்டுமல்ல, எதிர்காலத்திலும் அதை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வர மாட்டோம் என்று அவர் கூறினார். இந்த அணு பேச்சுவார்த்தைகள் ஈரான் மீது அதிகரித்து வரும் அழுத்தங்களுக்கு மத்தியில் நடைபெற்று வருகின்றன. அதனையும் மீறி ஈரான் தனது ராஜதந்திர பாதையை விட்டுவிடவில்லை என்பதை அதிபர் மசூத் பெஷேஷ்கியான் இந்த அறிவிப்பின் மூலம் உறுதி செய்துள்ளார். இந்த முயற்சி ஈரான் அமெரிக்கா அணு விவகாரத்தில் ஒரு அமைதியான தீர்வுக்கான நம்பிக்கையின் அடையாளமாக தெரிகிறது. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே உடனடியாக போர் வெடிக்கும் அபாயம் இல்லை என்று துருக்கிய வெளியுறவு அமைச்சர் ஹகான் ஃபிடான் முக்கியமான ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளார். அவர் தெளிவாக தற்போது குறைந்தபட்சம் உடனடி ராணுவ மோதல் ஏற்படும் அச்சுறுத்தல் எதுவும் தெரியவில்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த கருத்துக்கள் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் உலக அரசியல் மேடையில் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. ஹகான் ஃபிடான் தனது பேட்டியில் துருக்கி நாடு ஒரு பேரழிவை, அதாவது பெரிய அளவிலான போர் அல்லது மண்டல நிலை தடுமாற்றத்தை தவிர்க்க எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக வலியுறுத்தினார். நாங்கள் போரை விரும்பவில்லை, நாங்கள் பேரழிவை தடுக்க எல்லாவற்றையும் செய்கிறோம் என்று அவர் கூறினார். ராணுவ நடவடிக்கைகள் எந்த பிரச்சினைக்கும் நிரந்தர தீர்வாக இருக்காது என்று தெரிவித்த ஃபிடான் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர முயற்சிகளே ஒரு நடைமுறை தீர்வு என்று வலியுறுத்தினார். ஈரானுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்கள் அந்நாட்டு அரசாங்கத்தை சரிந்து வீழ்த்தாது என்றும் அதற்கு பதிலாக நிலையை மேலும் சிக்கலாக்கும் வாய்ப்பே அதிகம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ராணுவ அழுத்தம் ஒரு நாட்டை மாற்றாது, அது சூழ்நிலையை வேறு திசைக்கு மட்டுமே மாற்றும் என்று அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கியிருப்பது ஒரு நேர்மறையான முன்னேற்றம் என்று துருக்கி மதிப்பீடு செய்துள்ளது. குறிப்பாக ஓமன் நாட்டில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைகள் இரு தரப்புகளுக்கும் இடையே உரையாடலுக்கான ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கியுள்ளதாக ஃபிடான் கூறினார். போர் மிரட்டல்கள் மற்றும் அழுத்த அரசியலுக்கு பதிலாக அதிகப்படியான படைப்பாற்றல் கொண்ட தீர்வுகள் தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார். அதாவது பழைய வழிமுறைகள் அல்லாமல் புதிய அரசியல் அணுகுமுறைகள், நெகிழ்வான உடன்பாடுகள் மற்றும் நம்பிக்கையை உருவாக்கும் நடவடிக்கைகள் மூலம்தான் இந்த பதற்றத்தை குறைக்க முடியும் என்று அவர் கருத்து தெரிவித்தார். துருக்கிய ஜனாதிபதி ரெசப் தய்யிப் எர்டோகன் இந்த விவகாரத்தில் மிகுந்த உணர்வுடன் செயல்பட்டு வருவதாகவும் ஃபிடான் தெரிவித்தார். சாத்தியமான ஒரு போரை எந்த விலையையும் கொடுத்து தடுக்க வேண்டும் என்பதே எர்டோகனின் நிலைப்பாடு என்றும் அதற்காக அனைத்து ராஜதந்திர வாய்ப்புகளையும் பயன்படுத்த துருக்கி தயாராக உள்ளது என்றும் அவர் கூறினார். இந்த கருத்துக்கள் ஈரானின் புரட்சிகர அமைப்பு, அதன் அரசியல் நிலைப்பாடு மற்றும் மண்டல அரசியல் சமநிலைகள் குறித்த விவாதங்கள் தீவிரமாக நடைபெறும் ஒரு சூழலில் வெளியாகியுள்ளது. அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கியுள்ள நிலையில் ராஜதந்திர ரீதியான ஒரு தீர்வுக்கான வாய்ப்பு இன்னும் திறந்திருப்பதாக துருக்கி நம்புகிறது. பிப்ரவரி 10, 2026 நிலவரப்படி ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான பதற்றங்கள் தொடர்ந்தாலும் உடனடி போர் அபாயம் குறைவாகவே உள்ளது என்று துருக்கி மதிப்பீடு செய்துள்ளது. இந்த நிலைமை எதிர்காலத்தில் உரையாடல் வழியில் முன்னேறுமா அல்லது மீண்டும் மோதல் பாதைக்கு திரும்புமா என்பதை உலகம் கவனித்து வருகிறது.